மார்னிங் டு ஆல். இன்று நாம் பார்க்கவிருப்பது பருதிமார் கலைஞர் அவர்களை பற்றிதான். தமிழ் தழைத்ததாலேயே இந்த உலகம் நிலைத்தது. ஒவ்வொரு வீட்டுக்கதவையும் தட்டி தமிழை காப்பாற்றும்படி கெஞ்சிய தமிழன் இவர். தமிழ் மொழியை செம்மொழியாக்க முதலில் குரல் கொடுத்தவர் தமிழறிஞர் பருதிமார் கலைஞர் ஆவார். இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் சூரிய நாராயணன் என்பது. பின்னாளில் சூரிய நாராயண சாஸ்திரியர் என்று அழைக்கப்பட்ட இவர் தமிழ் மேல் கொண்ட பற்றினால் தனது பெயரை வடமொழி கலக்காத தூய தமிழில் பருதிமார் கலைஞர் என்று மாற்றிக்கொண்டார். உயர்தனி செம்மொழி தமிழ் என்றும் வடமொழிக்கு முந்தி பிறந்தது தமிழ் என்றும் உலகுக்கு அறிவித்தவர் இவர். அது மட்டுமின்றி பிரித்தானியரால் திணிக்கப்பட்ட ஆங்கில மொழிக்கு தமிழர்கள் அடிபணிய கூடாது என்றும் ஆணித்தரமாக வாதுரை செய்தவர் நம் பைந்தமிழ் வளர்த்த பருதிமார் கலைஞர் ஆவார். இவர் 1870 ஆண்டு ஜூலை 6 மதுரைக்கு அருகிலுள்ள விளாச்சேரி என்னும் சிற்றூரில் பிறந்தார். இவரின் தந்தையார் கோவிந்த சிவன் அவர்கள் மூலம் வடமொழி கற்றார். இவர் மகாவித்துவான் கா சபாபதி முதலியாரிடம் பழகி தமிழ் அறிவை முதலில் அவரிடமிருந்து வளர்த்து கொண்டார். பின்னர் சென்னை கிறித்துவ கல்லூரியில் BA படித்து வந்த நிலையில் தாமே பல புதுமை கட்டுரைகள் எழுதி தொடங்கினார். இவர் எழுதிய புதுமை கட்டுரைகளை புகழ்பெற்ற விவேக சிந்தாமணி ஏடு வெளியிட்டு வந்தது. ஊதிய குறைவை பொருட்படுத்தாமல் தமிழாசிரியர் பணி ஏற்றார் இவர். அவரது காலத்தில் பிற துறை ஆசிரியர்களை விட தமிழாசிரியர்களுக்கு ஊதியம் குறைவு. பருதிமார் கலைஞர் தமிழ் மீது உள்ள ஆற்றா காதலால் ஊதியம் குறைவானாலும் தமிழாசிரியர் பணியையே அவர் படித்த சென்னை கிறித்துவ கல்லூரியில் ஏற்றார். அக்கல்லூரியின் முதல்வராக இருந்த டாக்டர் மில்லர் பருதிமார் கலைஞரின் தமிழ் ஆர்வத்தை கண்டு வியந்து பிற துறை ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் உயர் ஊதியத்தையே இவருக்கும் வழங்கினார். கல்லூரி அளவில் தமிழாசிரியர் பணியை விரும்பி ஏற்றுக்கொண்ட முதல் பட்டதாரி பருதிமார் கலைஞர் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. 1899 ஆண்டு சென்னையில் திராவிட பாஷா சங்கம் ஒன்றினை நிறுவி அதற்கு உதவி தலைவராக பொறுப்பேற்று தமிழ் இலக்கியங்களை பலவற்றை வெளிக்கொணர்ந்தார். சென்னையில் வசித்து வந்தபோது தமிழறிஞர் CY தாமோதரன் பிள்ளை அவர்களிடம் நட்பை ஏற்படுத்தி கொண்டார். தொல்காப்பியத்தை முதலில் பதிப்பித்தவர் CY தாமோதரன் என்பது குறிப்பிடத்தக்கது. சங்க கால தமிழர் பேசும் வித்தை பருதிமார் கலைஞருக்கு இயல்பாகவே அமைந்ததை கண்டு வியந்த தாமோதரம் பிள்ளை, பிராமணராயிருந்து சாஸ்திரியர் என்னும் பட்டம் புனைந்திருந்தும் திராவிட மொழியில் இவ்வளவு ஆர்வம் கொண்டு அதை நீர் ஆராய்ந்திருப்பது நமக்கு விந்தையை அளிக்கின்றது என்றார். உம்மை திராவிட சாஸ்திரி என்று அழைத்தால் சால பொருந்தும் என்றும் பாராட்டினார். தாமோதரனாரின் வேண்டுகோளுக்கிணங்க பருதிமார் கலைஞரும் 1902 ஆண்டில் மதிவாணன் என்ற கதை நூலின் உயர்தனி செம்மொழி நடையில் எழுதி வெளியிடவும் செய்தார். அதன் பிறகு ஆரியர் செய்த தமிழ் திருட்டை தமிழ் மொழி வரலாறு என்ற நூலில் எழுதி வெளியிட்டுள்ளார். அந்நூலில் ஆரியர்கள் தமிழரிடமிருந்து பல அரிய விஷயங்களையும் மொழிபெயர்த்து தமிழர் அறியும் முன்னரே அவற்றை தாமறிந்ததென போலவும் வடமொழியினின்றும் தமிழருக்கு அவை வந்தன போலவும் காட்டிவிட்டனர் என்று எழுதியிருந்தார். தமிழருக்கு ஆரியர் இந்தியாவிற்கு வரும் முன்னரே எழுதி படிக்க தெரியும், எழுத்து சுவடி என்பன தனித்தமிழ் சொற்களாதலும் காண்க என்று குறிப்பிட்டுள்ளார் இவர். இவர் பிறந்த மதுரை நகரம் தமிழ் உணர்ச்சியற்று கிடந்ததை வேதனையுடன் தெரிவித்தார். என்னவென்று தெரிவித்தார் என்றால், தாய்மொழியாகிய தமிழினை மறந்து செல்வ பொருளீட்டலிலேயே காலம் போக்கியுளரும் மதுரையாகிய தாம் பிறந்த நகர்க்கிறங்கியற்றது பாடியது. 1901 ஆண்டு மே 24 மதுரையில் பாஸ்கர சேதுபதியார் தலைமையில் பாண்டித்துரை தேவர் மேற்பார்வையில் 4ஆம் தமிழ் சங்கம் நிறுவப்பட்டது. இச்சங்கம் செந்தமிழ் எனும் திங்களேட்டை வெளியிட்டது. அதன் முதலேட்டில்தான் பருதிமார் கலைஞர் உயர்தனி செம்மொழி தமிழே என்று தலைப்பிட்டு கட்டுரை வெளியிட்டார். 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் சென்னை பல்கலைக்கழக பாட புத்தகத்தில் தமிழை நீக்கி விடுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதனை பருதிமார் கலைஞரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. உடனே கோவையில் இருந்த தமிழறிஞர் பூரணலிங்கம் பிள்ளை அவர்களை சென்னைக்கு வரும்படி உடனே தந்தி அளித்தார். அதற்கு முதல் நாள் தான் பூரணலிங்கம் பிள்ளை சென்னையில் இருந்து கோவைக்கு வந்து சேர்ந்திருந்தார். தந்தியை கண்டவுடன் பதட்டமடைந்த உடனே மீண்டும் சென்னைக்கு புறப்பட்டு பருதிமார் கலைஞரை சந்தித்தார். அவரிடம் 2 நாட்களுக்குள் ஆசிரியர் சங்கம் கூட்டமும் நடப்பதால் இந்த அவசரம் என்றார். தமிழுக்கு ஆபத்து நேர்ந்துள்ளதால் உடனே அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் சந்திப்போம் என்று பருதிமார் கலைஞர் கூறினார்.
இருவரும் வாடகை வண்டி அமர்த்தி கொண்டு ஒவ்வொரு ஆசிரியர் வீட்டுக் கதவையும் தட்டி தமிழை காப்பாற்றும்படி வேண்டினர்கள். இதோடு நில்லாமல் மதுரைக்கு சென்று பாண்டித்துரை தேவர்களை நேரில் கண்டு மதுரை தமிழ் சங்கத்தின் சார்பாக தீர்மானம் நிறைவேற்றும்படி கேட்டுக்கொண்டார். பாண்டித்துரை தேவரும் இருவரின் முயற்சிக்கு ஒத்துழைப்பு நல்கினார். பரிதிமாற் கலைஞரும் பூரணலிங்கம் பிள்ளையும் பட்ட பாடுக்கு பயன் கிடைத்தது. ஆசிரியர் சங்கம் கூட்ட தீர்மானமும் மதுரை தமிழ் சங்க தீர்மானமும் சென்னை பல்கலைக்கழகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இறுதியில் தமிழே வெற்றி பெற்றது. பரிதிமாற் கலைஞரது ஆசிரியர் தன்மையை பேராசிரியர், உரையாசிரியர், நூலாசிரியர், பதிப்பாசிரியர், இதழாசிரியர் என்று ஐவகையாக பிரிக்கலாம். நவம்பர் 2, 1903 பரிதிமாற் கலைஞர் மறைந்தார். 33 ஆண்டுகளே வாழ்ந்த இவர் மறைந்தபோது இவரது பேராசிரியர் மில்லர், ஸ்காட்லாந்தை சேர்ந்தவர், பின்வருமாறு புலம்பி அழுதுள்ளது அவரது ஆளுமைக்கு சான்றாகும். என் புருவ சுருக்கம் ஏறி கண்களை மறக்கும் முதுமையில் வாடுகின்றேன் நான். ஆனால் நடுவயது வருவதற்கு முன்னரே நற்றமிழ் பருதி அகன்றானே என்று புலம்பினார். பரிதிமாற் கலைஞர் எழுதிய நூல்கள் ரூபாவதி அல்லது காணாமற் போன மகள், கலாவதி, மானவிஜயம், தனிப்பாசுரத் தொகை, பாவலர் விருந்து முதல் நாள், நாடகவியல், மதிவாணன், தமிழ் மொழியின் வரலாறு, மணிய சிவனார் சரித்திரம் ஆகியவை, திரக்கவி விளக்கம், சூர்பனகை புராண நாடகம். இவர் பதிப்பித்த நூல்கள் மகாலிங்கையர் எழுதிய இலக்கண சுருக்கம், புகழேந்தி புலவரின் நலவெண்பா, உத்திரகோசமங்கை, மங்களேஸ்வரி பிள்ளை தமிழ், தனிப்பாசரத் தொகை ஆகியவை ஆகும். இவருக்கான நினைவில்லம் மதுரை மாவட்டம் விளாச்சேரியில் பரிதிமாற் கலைஞர் பிறந்து வாழ்ந்த இல்லத்தை தமிழ்நாடு அரசு ரூபாய் 7.90 லட்சம் மதிப்பீட்டில் சீரமைத்து நினைவில்லமாக மாற்றி 31 அக்டோபர் 2007 அன்று திறந்து வைத்தது. ஆண்டுதோறும் தமிழ்நாடு அரசின் சார்பில் இவரது நினைவில்லத்தில் ஜூலை மாதம் 6ஆம் தேதி பரிதிமாற் கலைஞரின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நன்றி.